ஹலோ guys, வெல்கம் பேக் டு மான் கோச் சேனல். ஸோ திஸ் ஒரு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 347. ஸோ டாப் கே ஃப்ரீக்வெண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணணும்னா, இந்த அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எது டாப் ஃப்ரீக்வன்சி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ டாப் ஃப்ரீக்வன்சினா அதாவது டாப் ஒன்னை ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். ஸோ டாப் கே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ டாப் கே அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கே வந்துட்டு 2ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டாப் ஃப்ரீக்வெண்ட் எலமெண்ட்ஸ் பார்த்தினா வந்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கே இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்றது. ஸோ நம்ம ஒரு ட்ரை ரன் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இன்புட் வந்துட்டு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் 111 223 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 111 ஸோ 223 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹேஷ் மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? ஒரு ஹேஷ் மேப் வந்துட்டு ட்ரா பண்ணுவோம். ஸோ ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேஷ் மேப். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இதில் நம்ம கீ வேல்யூ பாஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு ஹேஷ் மேப் அப்படின்னாலே. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஹேஷ் மேப் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு இருக்கிறது கீ, இங்கே இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு தெரியும். நான் என்ன பண்ணுறேன், ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற அந்த மெத்தடாலஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்ட்டில் போட்டிருப்போம். ஸோ பார்க்கலன்னா நம்ம சேனலே இருக்கும், போய் பாட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில 2 to 3 ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஹவு டு ஃபைண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் யூசிங் ஹேஷ் மேப், ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ பார்க்கலாம், நம்ம வீடியோவில் இருக்கும், நம்ம சேனல் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எல்லா எலமெண்ட்டுக்கு நான் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறேன். 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டைம் அப்பியர் ஆயிருக்கு, 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டைம் அப்பியர் ஆயிருக்கு, 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைம் அப்பியர் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதில் டாப் கே ஃப்ரீக்வெண்ட் எலமெண்ட்ஸ்னா இப்போ என்னன்னா, இப்போ ஃப்ரீக்வன்சி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி வச்சு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக ஃப்ரீக்வன்சி இருக்கிறது என்னது, 1 கரெக்டா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. கரெக்டா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹை, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹை, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹை, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹை. கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அப்படி பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்க ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3A. ஸோ அதோட கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ என்ன பண்ணுறேன், 1 போட்டுருவேன். அடுத்து செகண்டாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி 2, அதோட எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2. அதே மாதிரி தேர்டாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 1, அதோட எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3. இப்போ என்ன கிடச்சிச்சு, இது கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதில் கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 2ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? கே என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் 2 எலமெண்ட்ஸை மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவேன்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டூ ஹையஸ்ட் எலமெண்ட்ஸ். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டூ ஹையஸ்ட் எலமெண்ட்ஸ். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணிடுவேன், அவுட்புட்டில் இந்த 1 2 மட்டும் என்ன பண்ணிடுவேன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்புட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு 1 2 அப்படின்றதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சிஸ் கண்டுபிடிப்போம். ஜஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் லைக் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக எதுவுமே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஜாவாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கலெக்ஷன்ஸில் நம்ம கம்பேரட்டரை யூஸ் பண்ணி, அதாவது லேம்டா எக்ஸ்பிரஷன்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்னென்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு கோட் பண்ண போகலாம். ஓகேவா? கோட் பண்ணிட்டு அந்த லைன் வரையில் நான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன், இன்டர்னல் ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன்னா, நம்ம என்ன பண்ணணும், ஹேஷ் மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஹேஷ் மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிக்கலாம். மேப்பு இன்டீஜர் கமா இன்டீஜர் மேப் ஈக்குவல் டு ஹேஷ் மேப். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எம்என்ட் கேப்ஸு. ஓகே, நம்ம ஹேஷ் மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எப்போ போல ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கலாம். ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் பண்ணுறேன். அரே ஐட்ரேட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீக்வன்சி வந்துட்டு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? மேப் டாட் புட் ஆஃப் நம்ம கமா மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட்டு ஆஃப் அந்த நம்பரு கமா 0 + 1. ஓகேவா?
ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஜஸ்ட் நான் வந்துட்டு ஃப்ரீக்வன்சிஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கேன்னா அரே எலமெண்ட்ஸுக்கு ஃப்ரீக்வன்சி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான். ஃபைண்டிங் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் தி அரே எலமெண்ட்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு லிஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா கிரியேட் பண்ண போகிறேன். இந்த லிஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேப்போட கீஸை மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா லிஸ்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படின்னா நியூ அரே லிஸ்ட் ஆஃப் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மேப் இருக்குது பார்த்தீங்கன்னா மேப்போட கீஸை மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் மேப் டாட் கீ செட்டுன்னு போட்டால் நம்மளுக்கு வந்துட்டு மேப்பில் இருக்க எல்லா கீஸுமே வந்துடும். கரெக்டாக? இந்த கீஸ் எல்லாமே வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த அரே லிஸ்ட்டை வந்துட்டு ஷார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? எப்படி ஷார்ட் பண்ண போகிறேன்னா இந்த அரே லிஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கீஸை வச்சு தான் இருக்குது அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதோட வேல்யூஸை வச்சு வேல்யூஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக அந்த கீஸோட ஃப்ரீக்வன்சிஸ் கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சிஸை வச்சு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ண போகிறேன். ஸோ எந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கோ ஸோ அந்த கீயை நான் போஸ்ட்டு போட போகிறேன். எந்த ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அந்த டிசைனிங் ஆர்டரில் வந்துட்டு மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாவாவில் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா கலெக்ஷன்ஸு டாட்டு ஷார்ட். ஓகேவா? என்ன பண்ண போகிறேன் லிஸ்ட்டை ஷார்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா 2 ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். ஒன்று வந்துட்டு ஏ, ஒன்று பி. ஸோ நான் இந்த கோடை வந்துட்டு எழுதிட்டு உங்களுக்கு வந்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்னா ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு ஆக்சுவலி இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்பேரட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துட்டு மேப் டாட் கெட் ஆஃப் என்ன பண்ணுறேன் ஃப்ரீக்வன்சி கெட் பண்ணிட்டு மேப் டாட் கெட் ஆஃப் ஏ அதாவது என்ன பண்ணுறேன் 2 ஃப்ரீக்வன்சிஸ் எடுத்து நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஏன் வந்துட்டு பி மைனஸ் ஏ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனிங் ஆர்டர் தான் நம்மளுக்கு வந்துட்டு வேணும். கரெக்டாக? ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பி மைனஸ் ஏ கொடுத்துருக்கேன். இது இந்த லைன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா sort based on the frequencies. இந்த லைன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா create an array list of the keys in the hash map. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த லைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேப் இருக்குல்ல இதுதான் நம்மளுடைய மேப். கரெக்டாக? ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம் கீஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் 1 2 3ன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கம்பேரட்டர்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். கரெக்டாக? இந்த கம்பேரட்டர் அதாவது இந்த கலெக்ஷன்ஸ் சார்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்டாக எடுக்கும். ஓகேவா? எப்படின்னா ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்ன பண்ணுது இப்போ இந்த 1ஐயும் 2 எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 1 வந்துட்டு ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 வந்துட்டு பின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மேப் டாட் கெட் ஆஃப் ஓகே மேப் டாட் கெட் ஆஃப் பிஏ மைனஸ் மேப் டாட் கெட் ஆஃப் ஏன்ட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃப்ரீக்வன்சிஸையும் கெட் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பியோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்சல்யூட்டாக என்னென்னு வருதுன்னா 2 வருது. கரெக்டாக? 2 மைனஸ் ஏவோட ஃப்ரீக்வன்சி என்னது நம்மளுக்கு வந்துட்டு 3. இப்போ என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு என்ன வருதுன்னா -1 வந்துருச்சு. கரெக்டாக? இப்போ -1 வந்துருச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்சரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பி எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலேயும் ஏ எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இன்கேஸ் நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ எலமெண்ட் மேலேயும் பி எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல இப்போ இந்த என்ன ஆயிடுச்சுன்னா ஸோ இப்போ இந்த 1ஐயும் 2ஐயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கம்பேர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? கம்பேர் பண்ணல என்ன ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு. கரெக்டாக? அப்போ என்ன ஆகுனா பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வராது. இப்போ 1 தான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த 2 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரியாரிட்டி. அப்போ என்ன ஆகுனா நம்ம ஹேஷ் மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். அப்போ 1க்கு தான் வந்துட்டு 2ஓட ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும் வைங்களேன். 1 தான் வந்துட்டு 1 அதாவது 2ஓட பார்த்தீங்கன்னா 1 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோம். இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா 2 எலமெண்ட்டாக எடுத்து அந்த அரே லிஸ்ட்டில் இருக்க எல்லா கீஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிட்டே வரும். கம்பேர் பண்ணிவிட்டு ஸோ கடைசியாக நம்மளுக்கு இந்த ஹேஷ் மேப் எப்படி ப்ரியாரிட்டி பண்ணி வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி 1 ஸோ 2 3 ஸோ இப்படி தான் என்ன பண்ணியிருக்குன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்குன்னா ஷார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ப்ரியாரிட்டி பேஸ்டு ஷார்ட்டிங்
எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிஸ் பேஸ் பண்ணி கரெக்டாக ஃப்ரீக்வன்சிஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டு ரெண்டு எலமெண்ட்டாக எடுத்து என்ன பண்ணணும்னா அதோட ஃப்ரீக்வன்சிஸை கம்பேர் பண்ணி பாசிட்டிவ் எலமெண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா பிஏ வந்துட்டு பிஏ வந்துட்டு மேலே ஏதா வந்துட்டு கீழேன்னு சொல்லிட்டு அந்த ஐட்ரேஷனுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா ஸோ ஏதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா அதை அந்த லைக் அந்த ஷார்ட் ஃபங்க்ஷன் முடியல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலமெண்ட்டை எடுத்து கம்பேர் பண்ணி ஸோ எந்த ஃப்ரீக்வன்சிஸ் அதாவது எந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கோ அதோட கீ ஃபஸ்ட்டு எதோட ஃப்ரீக்வன்சி அதோட வந்துட்டு கம்மியாக இருக்கோ அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனிங் ஆர்டரில் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஸ்டார்ட் சார்ட் அப்படின்றது பண்ணது. இப்போ என்ன பண்ணிட்டோம் ஷார்ட் பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா ஷார்ட் பண்ணி வச்சுட்டா நம்ம ட்ரை ரனில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 1 2 3 இப்படி தான் இருக்கும் கரெக்டாக. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஷார்ட்டிங். ஸோ ஆஃப்டர் ஷார்ட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும் கரெக்டாக. அப்போ என்ன ஆகுனா எனக்கு 1 2 3 தான் இருக்குன்னு வைங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நான் ஒரு ரிசல்டன்ட் அரே கிரியேட் பண்ணணும். ஸோ ரிசல்ட் அப்படின்ற ஒரு அரே வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கே சைஸ். ஏன்னா டாப் கே எலமெண்ட்ஸ் தான் டாப் கே ஃப்ரீக்வெண்ட் எலமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நான் வந்துட்டு ஸோ ஃபார் ஷூர் நான் கே அப்படின்ற சைஸில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணால் போதும் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் வந்துட்டு நான் ஐட்ரேட் பண்ணுறேன் ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் கே ஐ ப்ளஸ் ப்ளஸ். அதாவது அந்த கே எலமெண்ட்ஸ் வரைக்கும் மட்டும் நான் ட்ராவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் ரிசல்ட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு எல்எஸ்டி டாட் கெட் ஆஃப் ஐ. என்ன பண்ண போகிறோம் இந்த லூப் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கே டைம்ஸ் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணி லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் தூக்கி போட போகுது கரெக்டாக. த்ரூ கே ஐட்ரேஷன்ஸு and add the top k elements to the result array from the array list. கரெக்டாக என்ன பண்ணிட்டேன் நான் போட்டுருவேன். போட்டுட்டு ஃபைனலாக என்ன பண்ணிடுவோம்னா நம்ம ரிசல்டன்ட் அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா ஸோ வாங்க கோடை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம டெஸ்ட் கேசஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஸோ வி கேன் ரன் த ஹிடன் கேசஸ். என்னங்க ரன் கொடுத்தா இது பாட்டுக்கு வெளில வந்துருச்சு. ஸோ வெயிட் அ மினிட். நம்ம ஆக்சுவலி ரன் தானே கொடுத்தோம். ரன் கொடுத்தா வெளில வருது. ஸோ இப்போ திரும்ப போயிட்டு ரன் பண்ணணுமா? ஓகே கோட் அப்படியே தான் இருக்குது. ஸோ லெட் அஸ் ரன் த ஹிடன் கேசஸ். ஓகே இப்போ ரன் ஆகுது. ஸோ இது பக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலி ரன் தான் கொடுத்தோம் பட் ஆனால் ஓகேடா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் கேஸுமே ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் பார்த்தா மேபி இட் வில் பி லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறனால ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பில் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணுறோம். ஓகேவா ஃப்ரீக்வன்சிஸ் கண்டுபிடிக்கிறோம். எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம் மேப்பில் இருக்க கீஸை மட்டும் தூக்கி ஒரு அரே லிஸ்ட்டாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அரே லிஸ்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா அந்த அரே லிஸ்ட்டு என்ன பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஷார்ட் பண்ணாமல் அரே லிஸ்ட்டில் இருக்க கீஸோட ஃப்ரீக்வன்சியை வச்சு அந்த ஃப்ரீக்வன்சிஸில் எது வந்துட்டு டாப்பாக இருக்கோ ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு கீஸை ஷார்ட் பண்ணுறேன். ஓகேவா ஸோ அதான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் கே ஃப்ரீக்வன்ட் எலமெண்ட்ஸ் இந்த சென்ஸ் நம்ம அதுதான் வந்துட்டு அந்த லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பண்ணிட்டு கடைசியாக என்ன பண்ணுறோம்னா கே எலமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுறேன் கே டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணிட்டு லிஸ்ட்டில் இருக்க லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஷார்ட் பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுறேன் டாப் கே ஐட்ரேஷன்ஸ் வரைக்கும் நான் போயிட்டு அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தூக்கி நான் ரிசல்ட் அரேல போட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா ஸோ வந்துட்டு ரொம்பலாம் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ பாய் கைஸ், see you in the next video.